ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்ருப்போம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து வர வழியே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, முள்ளங்கி, அதுக்கப்புறம் மாங்காய், பர்பிள் கலர் கோஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அங்கே வந்து பூண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அந்த குளிருக்கு அப்படி இருக்குமோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் ஊட்டி தக்காளி எல்லாமே வந்து விற்றுருந்தாங்க. அதெல்லாமே வந்து நம்ம கேரட்டு, முள்ளங்கி மாத்திரம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு போகிற வழியில் ஸ்பாட் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து நாங்கள் பெங்களூர் தான் கிளம்புறோம். போகிற வழியில் இன்றைக்கி என்னெல்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்லட்டி ரூட்டில் விட மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பக்கம் போனால் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்க்க முடியாது. நாங்கள் வந்து இப்போது பைன் ஃபாரஸ்ட்டில் வந்து டிக்கெட் எடுத்து கீழே வந்து இறங்க போகிறோம். இது வந்து நிறைய டைம் நாங்கள் வரும்போது மூடி தான் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போதுமே ஓப்பனில் இருந்துச்சு, பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இப்போது என்ட்ரி டிக்கெட் வந்து 30 rupees வாங்குறாங்க. வாங்கிட்டு நாங்கள் வந்து அப்படியே இறங்கி மெதுவாக வந்தாச்சு. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பைன் ஃபாரஸ்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு லேக்குமே இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. போன வாட்டியோட இந்த வாட்டி வந்து ரொம்ப வந்து ஃபுல் எல்லாமே க்ளீனாக இருக்குது. எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் வந்து க்ளவுடியாக தான் இருந்துச்சு, வெயில் இல்லை. அதுக்கப்புறம் அங்கே இறங்கி நின்று ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்தோம். போன வாட்டி நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய மங்கி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் தண்ணி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இன்னும் கிட்டே இருக்குது. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து நம்ம ஹார்ஸ் ரைட் பண்ணுறவங்க கூட நம்ம ஹார்ஸ் ரைடிங் பண்ணலாம். போன வாட்டியோட இந்த வாட்டி வந்து ரொம்பவே க்ளீனாகவே இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் லேக் கிட்டலாம் போயிட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்தோம். நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணாங்க. அங்கே வந்து அந்த லேக் பின்னாடி அந்த மரம் ஆகட்டும், அந்த எல்லாமே வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ தான் வந்து லைட்டாக வந்து வெயில் வருது. கண்டிப்பாக வந்து இந்த இடம்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே வந்து ஒரு அழகான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வரும்போது அந்த கல்லுக்கு அந்த சைடு இருந்துச்சு தண்ணி. இப்போ வந்து முன்னாடியே வந்துருச்சு. நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. பாருங்க, இப்போ இங்கேருந்து நம்ம கொஞ்ச நேரம் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த வாட்டி தான் நான் இந்த போர்டு பார்க்குறேன், பைன் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு. போன வாட்டி இருந்துச்சா இல்லையான்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டு இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட் தான் போயிருந்தோம். அங்கே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயுமே வந்து என்ட்ரி வந்து 30 rupees வாங்குறாங்க. நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறதா இருந்தால் இப்படி போகலாம். நம்ம வந்து இங்கே ஒன்று மார்னிங் வரணும், இல்லைன்னா ஈவினிங் வரணும். நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து 1 o'clock. ஸோ இங்கேருந்து நம்ம டிக்கெட் எடுத்து மேலே ஏறி போய் பார்த்துட்டு வரணும். அதனால வந்து இந்த வாட்டி நாங்கள் போன வாட்டி போனதுனால இந்த வாட்டி போகலை. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து ஐஸ்கிரீமு, மோரெல்லாம் இருந்துச்சு பக்கத்துலேயே கடையில். அதை தான் வந்து நாங்கள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு மேகியுமே இருந்துச்சு. மேகி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து போகிற வழியிலே வந்து நம்ம டேமெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து பைக்காரா வந்திருக்கோம். பைக்காரா வந்து நான் இது வரைக்கும் வந்ததே இல்லை. நான் வந்து 3-4 times நான் வந்து ஊட்டி வந்திருக்கேன். ஆனால் வந்து பைக்காரா ஃபால்ஸ் வந்ததே கிடையாது. எப்பவுமே வந்து நாங்கள் பைக்காரா லேக்குக்கு தான் போவோம். இந்த வாட்டி வந்து பைக்காரா லேக் வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. அங்கே வந்து போட்டிங் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்க்கு கொஞ்சம் இருக்குது. எப்பவுமே அங்கே போகிறோமே, இங்கே போகலேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நிறைய டைம் வரும்போது இங்கே தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த வாட்டி வந்து 25ல் வந்து கண்டிப்பாக வந்து தண்ணி இருந்துச்சு. ரொம்ப இல்லாமல் இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்லன்னே சொல்லலாம். இங்கேயுமே வந்து நமக்கு அங்கேருந்து நடந்து வர முடியலன்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக் கார் இருக்குது. அதுக்குமே வந்து பர் பீப்புளுக்கு வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம 20 rupees வந்து பே பண்ணிட்டோம்னா நம்ம வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து இங்கே 1 kilometer 1.5 kilometer தான். நாங்கள் அங்கேருந்து வரும்போது எலக்ட்ரிக் கார்லேயே வந்துட்டோம். ஆனால் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எலக்ட்ரிக் காருக்கு வந்து கேஷ் வந்து தான் வாங்குறாங்க. நம்ம வந்து ஃபோன்பே, ஜிபேலாம் கிடையாது. எங்களுக்குமே இந்த வாட்டி அப்படி தான் ஆச்சு. நாங்கள் வந்து
கடையில் வந்து ஃபோன்பே பண்ணிட்டு தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து எலக்ட்ரிக் காரில் வந்து இறங்கிட்டோம். அங்கேருந்து உள்ளே வந்தோன்னே இதுக்குமே என்ட்ரி வாங்குறாங்க. என்ட்ரி வாங்கிட்டு நம்ம இங்கேருந்து அழகாக ஸ்டெப் இருக்குது, அழகாக ஸ்டெப்லேயே இறங்கி போகலாம். எப்பவும் போல் இந்த வாட்டி வந்து தண்ணி கொஞ்சம் கம்மி தான், ஆனால் பரவாயில்ல. போன வாட்டியெல்லாம் வந்து நிறைய தண்ணி இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது வந்து சீசன் டைமில் வரும்போது ரொம்பவே தண்ணி நிறைய இருக்கும். அப்போ வந்து நம்ம அந்த ஸ்டெப்பில் இன்னும் முன்னாடி போகும்போது அந்த தண்ணி வந்து பயங்கரமாக தண்ணி வரும்ன்ட்டு சொன்னாங்க. இது வந்து பாருங்கள், பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம வந்து இங்கேருந்து இறங்கி இன்னும் ஃப்ரண்ட்டில் போகணும். இங்கேருந்து நீங்கள் ஒரு 1 கிலோமீட்டர் மேலே தான் நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும் நம்ம ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு. பாருங்கள், இதுதான் வந்து நம்மளுடைய பைக்காரா வாட்டர் ஃபால்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி போகும். இப்போ கம்மியாக போகிறதுனால இப்படி இருக்குது. சீசன் டைமில் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க, ஆனால் அது எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வரும்போது இந்த அளவுக்கு தான் தண்ணி இருந்துச்சு, ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் இறங்கி போய் அழகாக வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டோம். பாருங்கள், இதெல்லாமே வந்து அந்த கல்லெல்லாம் தெரியாது, அவ்வளோ தண்ணி இருந்துச்சு. நாங்கள் அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லு மேலே இந்த பக்கம் மலையில இருந்தும் தண்ணி வரும். அப்போ வந்து நம்ம நிற்கவே முடியாது, அவ்வளோ வந்து சாரல் அடிக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு அங்கேயே பபுள்ஸ் எல்லாம் ஊதி காட்டி அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் நடந்தே வந்துட்டோம். நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2-3 ஸ்பாட் இருக்குது, ஆனால் வந்து நாங்கள் போகலை. அதாவது ஊசி முனை அதெல்லாமே நாங்கள் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வரும்போது இந்த பக்கம் முதுமலை ஃபாரஸ்ட் வழியாக தான் வந்து வந்தோம். அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும்போதே ஃபாரஸ்ட் வந்து கிராஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும். ஆனால் போக போக வந்து இருட்டிருச்சு. போகும்போதும் வந்து வரும்போதும் மான் பார்த்தோம், போகும்போதும் மானெல்லாம் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு போன அந்த கேரட்டோட லீஃப் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அது வந்து கொடுக்கலான்னு தான் பார்த்தோம். ஆனால் வந்து எந்த மானுமே வந்து கிட்ட இல்லை. ரொம்ப நேரம் நாங்கள் நிற்கவும் முடியல, ஏன்னா பின்னாடி வந்து நிறைய வண்டி வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய யானை பார்த்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 யானை பாருங்கள் கிட்டக்கவே இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நாங்கள் ரொம்ப நேரம் நிற்கல, ஏன்னா வந்து அது கிராஸ் பண்ணோம். அங்கே தூரத்தில் வந்து ஒரு 2 யானை இருந்துச்சு. வரும்போது ஒரு 10 யானை கிட்ட வந்து நாங்கள் பார்த்தோம். ரொம்பவே வந்து கொஞ்சம் நேரத்தோடு வந்திருந்தானா நம்ம வெளிச்சத்துலேயே பார்த்துருக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு யானை வந்து கிட்டத்துலேயே நிற்கிது. ஆனால் வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியல, ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான் நின்னோமே. அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் போய் சேரும்போதே நாங்கள் வந்து நைட்டு ஒரு 12 o'clock ஆயிடுச்சு. நல்லா என்ஜாய் பண்ணுவோம் இந்த ட்ரிப்பை. கண்டிப்பாக வந்து நீங்களுமே வந்து ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கேயுமே வந்து ஒரு யானை இருந்துச்சு, ஆனால் இது வந்து வளர்ப்பு யானையா என்னன்னு தெரியல, வரும்போதே பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இன்னொரு எலிஃபண்ட் பார்த்தோம். அதை பாருங்கள், இது வந்து காட்டு யானை தான். இந்த வாட்டி யானையெல்லாம் வந்து நிறைய பார்த்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு லைவாக பார்க்கும்போது. அதுக்கப்புறம் நம்மளுடைய கர்நாடகா ஃபாரஸ்ட் தான். அதை தாண்டி நம்ம வீட்டுக்கு வந்து போக வேண்டிய டைம் வந்து வந்துருச்சு. போகும்போதே வந்து யாருமே வந்து சாப்பிடல, ஏன்னா வந்து நாங்கள் ஒரு 5 o'clock தான் பிரியாணி சாப்பிட்டோம் மலபார் ரெஸ்டாரண்ட்டில். அதனால் வந்து பசிக்கல, ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு வந்து 12 o'clock வந்து சேர்ந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட ஃபஸ்ட்டு கண்டினியூட்டி வீடியோவை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.